எக்ஸாம்பிள் 5.12 ஏபின்னு ஒரு டயமீட்டர் இருக்குது. அதில் ஏ வந்து மிஸ்ஸிங். அதனுடைய கோஆர்டினேட்ஸ், அதாவது எக்ஸ் வழி என்ன ஒய் வழி என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால x1 y1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது செகண்ட் பாயிண்ட்னால x2 y2. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், சர்க்கிளோட சென்டர் வேல்யூ 3, -4. டயமீட்டர்னாலே சர்க்கிளோட சென்டர் வழியாக தான் போகும். ஓகே, 3, -4ங்கிறது சர்க்கிளோட சென்டர். அதே சமயம் டயமீட்டரோட மிட் பாயிண்ட் வேல்யூ. ஓகே, அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். x1 + x2 divided by 2, y1 + y2 by 2 is equal to, இதுதான் மிட் பாயிண்டோட வேல்யூ. ஓகே, x2 வேல்யூ y2 வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ x1 + 5 divided by 2, y1 y2ஓட வேல்யூ -6 by 2 equal to 3, -4. இந்த x வேல்யூவையும் இந்த x வேல்யூவும் தனியாக எடுத்து எழுதிருங்க. ஈக்குவல் டு 3. அதே மாதிரி இந்த y வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணி எழுதிடுறேன். x1 + 5 equal to 3 inch. இந்த 2 லெஃப்டில் டிவிஷனில் இருக்க, ரைட்டில் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகே, 3 2s are 6. x1 அப்படி இருக்கட்டும். இந்த +5 ரைட்டில் வரும்போது -5. அப்போ x1ஓட வேல்யூ 1. ஓகே, y1 -6 அப்படியே இருக்கட்டும். -4 அப்படியே தான் இருக்குது. இந்த 2 லெஃப்டில் டினாமினேட்டர் இருக்குது, ரைட்டில் வரும்போது நியூமினேட்டருக்கு வந்துடும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடுது. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் -8. y1 அப்படியே இருக்கட்டும் லெஃப்டில். இந்த -6 லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது +6 மாறிடும். ஓகே, அப்போ y1 ஈக்குவல் டு -8 + 6 இருக்கு. 8லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் 2 வரும். 8க்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருக்குது, மைனஸை போட்டுருங்க. லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஏயோட வேல்யூ 1, -2.